நாம் அப்போ தான் ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு போயிருப்போம். திரும்ப வந்து எடுத்தால் பயங்கரமாக சிக்காயிட்ருக்கோம். நம்மளே முடி போட்டால் கூட அந்தளவுக்கு சிக்காகாது. அதனால் அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது இது போல் அடிக்கடி சிக்காகி நம்ம பிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ஹெட்ஃபோன் டேமேஜ் ஆகிடும். நாம் இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெட்ஃபோன் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸை இங்கே பார்க்கலாம். கதவுக்கு பின்னால் மிக மெல்லிய ஆணி ஒன்று லேஸ் அடிச்சு விட்ருக்கேன், அந்த வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு. இது போல் ஆணி அடித்து மாட்டி விட்டுட்டோம்னா சிக்காகாமல் இருக்கும். ஆணி அடிக்க விருப்பம் இல்லைன்னாக்கா ஸ்டிக் பண்ணுற கொக்கி கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கலாம். அதிக செலவாகும்னு யோசிச்சிங்கன்னா இது போல் ஒரு வேஸ்ட் பேனா மூடி எடுத்துக்கிட்டு அதனுடைய நாபை வந்து நல்லா நீக்கி விட்டுக்கோங்க. அதை ஃபெவிபாண்டு போட்டு இந்த மாதிரி கதவில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம். இது போல் உங்களுக்கு வசதியான இடத்துல டைல்ஸில் கூட ஒட்டிக்கிட்டிங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஹெட்ஃபோன் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் நீண்ட நாட்களுக்கு உழைக்கும். இந்த டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.